வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். உலகம் முழுவதும் இரண்டாவது நாளாக தொடரும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கம். சுமார் 30 கோடி பயனாளர்கள் தவிப்பு. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கத்தால் பல நாடுகளில் முடங்கிய கணினி சார்ந்த தொழில்நுட்பங்கள், விமானம், தகவல் தொழில்நுட்பம், மின்னணு துறைகளிலும் கடும் பாதிப்பு. மைக்ரோசாஃப்ட் சிக்கலால் உலகம் முழுவதும் 3500 விமானங்களின் சேவை ரத்தானதாக தகவல். விமான சேவை முடக்கத்தால் ஏராளமான பயணிகள் கடும் அவதி. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் முடக்கத்தால் சென்னை விமான நிலையத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் 16 விமானங்கள் ரத்து. துபாய், சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். மைக்ரோசாஃப்ட் பிரச்சினைக்கு தீர்வு காண விரைவாக பணியாற்றி வருகிறோம். நெருக்கடிகளுக்கு கிரவுட் ஸ்ட்ரைக் மற்றும் தொழில்துறையினர் தீவிரமாக பணிபுரிகின்றனர் எனவும் சிஇஓ சத்யா நாதல்லா தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 5வது நாளாக தடை நீட்டிப்பு. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை மூடல். தொடர் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பூரி அருகே ஒடிசா கடற்கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மீனவர்கள் அடுத்த 4 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு 3வது நாளாக இன்றும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கி வரும் தொடர் கனமழை. 20க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்பு.
மகாராஷ்டிரா, கோவா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை. தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ஒடிசா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் CBI விசாரணை தேவை என வலியுறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் சந்தித்துள்ளதாக தகவல். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது தமிழக மக்களின் விருப்பம். தமிழகத்தில் எங்கேயும் மின் தட்டுப்பாடு என்பது கிடையாது எனவும் கன்னியாகுமரியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. கலைஞருடைய வாரிசு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கிட முடியாது. அதே போல தான் இன்றைக்கு மாண்புமிகு என்னுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் தன்னை முழுமையாக பொது வாழ்வில் ஈடுபடுத்தி பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார். அந்த பணிகளுக்கு வரவேற்பும் ஆதரவும் இருக்கிறது. எனவே அவர் பொறுப்பேற்று பணியாற்றுவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவு. 29 பெண் ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. வங்கதேசத்தில் அரசு வேலைகளுக்கான ஒதுக்கீட்டு முறை தொடர்பாக தொடரும் போராட்டம் எதிரொலி. தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவ மாணவிகள் 10க்கும் மேற்பட்டோர் தாயகம் திரும்பினர். TNPSC குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மேலும் ஒரு நாள் நீட்டித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளுக்கு இன்று விடுமுறை. விடுமுறை நாளில் பணியாற்றியதை ஈடு செய்யும் வகையில் அரசு உத்தரவு. சென்னை IITயில் நீரின் தரம் குறித்த படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகம் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் மக்களை கவனிக்காமல் கைபேசிகளில் மூழ்கியிருந்த அரசு அதிகாரிகள். மனு அளிக்க வந்த விவசாயிகள் குமுறல். நாமக்கல்லில் பழங்கால நாணயங்கள் கண்காட்சி. அரிய வகை ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள், கலைப்பொருட்கள் இடம்பெற்றன. மதுரை, ஹைதராபாத் இடையேயான விமான சேவை ஜூலை 31ஆம் தேதி வரை ரத்து. தவிர்க்க முடியாத நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்படுவதாக ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் விளக்கம். மூர் மார்க்கெட் ஆவடி இடையே இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று ரத்து. பட்டாபிராம் ஆவடி ரயில் சேவை நாளை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ராமநாதபுரம், காஞ்சிபுரம், வேலூர், ராசிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்மன் கோயில்களில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சீர்காழி ஆகிய பகுதிகளில் உள்ள சிவன் கோயில்களில்
ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. அரியலூர் பெரியநாயகி அம்மனுக்கு 2 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம். பண அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. டெல்லியில் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து பல்வேறு பாதுகாப்பு முகமைகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 9வது மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. TNPL T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் திருச்சி கிராண்ட் சோழாஸ், நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதல். போட்டி நெல்லை கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது. இரண்டாயிரத்து 2023-2024 ஆண்டின் இந்தியாவின் சிறந்த கால்பந்து வீராங்கனைக்கான விருது அறிவிப்பு. தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை இந்துமதி கதிரேசனுக்கு வழங்கப்படுவதாக இந்திய கால்பந்து கூட்டமைப்பு தகவல்.